ஹாய் எவ்ரிவன். இதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, உடனே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அதாவது இருக்கிறதுலே நீங்கள் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் 450 கல்லூரிகள் இருக்குது. இன்ஜினியரிங் கல்லூரிகள் அதிகமாக இருக்குது. 450 காலேஜஸ் இருக்குது. அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே. இப்போ டிஎன்இயில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற கல்லூரிகள் அதுதான். இதில் நல்லா கேட்டுக்கோங்க, 9 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. பியூர் கவர்மெண்ட் காலேஜ், 11 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. பியூர் கவர்மெண்ட் காலேஜ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஓரளவுக்கு இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, வெள்ளூரில் இருக்குது, காரைக்குடியில் இருக்குது, அதுக்கப்புறம் ஈரோட்டில் இருக்குது, பர்கூரில் இருக்குது, இந்த மாதிரி சேலத்தில் இருக்குது. இதெல்லாம் நல்ல காலேஜ் தான், பியூர் கவர்மெண்ட் காலேஜ். கான்ஸ்டியூட் காலேஜ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 19 காலேஜ் இருக்குது. இதுவும் கவர்மெண்ட் காலேஜ் தான். அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, மதுரையில் இருக்குது. இது 3. அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஏசிடி கேம்பஸ், சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், சாப் கேம்பஸ். ஸோ இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் காலேஜஸ்னால் மீதி இருக்கிற 390 காலேஜுகள் எல்லாமே அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் எல்லாமே செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் காலேஜஸ். இப்போ நான் சொன்ன கவர்மெண்ட் காலேஜஸில் நல்லா கேளுங்க, 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அது ஓகே, நீங்கள் போய் படிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 4 காலேஜ் மட்டும் ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் படிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம சர்வை பண்ணலாம், ஓகேவா? பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும், பண்ணிக்கலாம். அதே 19 கான்ஸ்டியூட் கேம்பஸ் இருக்குது. இந்த 19 கான்ஸ்டியூட் கேம்பஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, யூனிவர்சிட்டி கேம்பஸ் சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி விழுப்புரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 19 காலேஜ் இருக்குது. இந்த லிஸ்ட்டு எங்கே சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்குன்னா, புக்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதில் அப்படியே லைனாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நான் இங்கே கொடுக்க விரும்பலை, ஏன்னா இப்போ இந்த டாப்பிக்கு என்னென்னா, வர்ஸ்ட் காலேஜ் எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வர்ஸ்ட் காலேஜ்னால் தவிர்க்க வேண்டிய கல்லூரிகள் எந்த கல்லூரிகளில் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, நல்ல காலேஜ் எதுன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி இது சரியில்லை, அந்த காலேஜ் சரியில்லை, நல்ல காலேஜை போய் குத்தம் சொல்கிறாங்க. மிகப்பெரிய கல்லூரி நிறுவனங்களை போய் குத்தம் சொல்கிறாங்க. அது எதுக்கு நல்ல கல்லூரி, எது சிறந்த கல்லூரி இல்லை அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு இல்லை, அதனால சொல்கிறேன். அப்போது 19 கான்ஸ்டியூட் கேம்பஸ் இருக்குது. அடுத்தது நான் சொல்லக்கூடிய 3 ரிஜினல் கேம்பஸ். ரிஜினல் கேம்பஸ் மதுரை, அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. இது படிக்கலாமான்னு கேட்டால் கோயம்புத்தூரில் படிச்சுக்கலாம். மதுரை, திருநெல்வேலி ஓரளவுக்கு தான், ஓகேவா? அதுவுமே ஃபில் ஆகிடும் வைங்க, எடுத்துருவாங்க பசங்க. சரி, அடுத்தது 4 டிபார்ட்மெண்ட் கேம்பஸ். எம்ஐடி, சிஇஜி, சாப்பு, அப்புறம் ஏசிடி. இது கோர் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும். சிஇஜி உங்களுக்கு தெரியும், எம்ஐடி உங்களுக்கு தெரியும். சாப் கேம்பஸ் ஆர்கிடெக்ட், ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஓகேவா? இவ்வளோ கல்லூரிகள் இருக்குது. இது போக 7, இது போக 30, 33, 37 கல்லூரிகள் இருக்குது. இது போக மீதி இருக்கிற 400 கல்லூரிகளும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். இதில் செல்ஃப் ஃபினான்ஸில் நல்லா கேளுங்க, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் என்னென்னா பிஎஸ்ஜி, அப்புறம் சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் தியாகராஜா. இது எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்னு வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னா ஃபீஸ் ஒரு மாதிரி இருக்கும், 50,000 அந்த மாதிரி இருக்கும். செல்ஃப் சப்போர்ட்னா அவங்களோட அட்டானமஸ் கல்லூரி தானே, அட்டானமஸ் தான் இது 3மே. பட் இருந்தாலும் செல்ஃப் சப்போர்ட்னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செல்ஃப் சப்போர்ட்னா அதான் மெட்ரிகுலேஷன் மாதிரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இது கவர்மெண்ட் எய்டடில் கிடச்சதுன்னா, எஸ்எஸ் இல்லாத கோர்ஸ் கவர்மெண்ட் எய்டட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 தான். இது 1.5 லட்சம் கிட்ட வரும் செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ். ஸோ இது மெயினாக இந்த 3 காலேஜ் 3 காலேஜ்லேயும் பார்க்கலாம். சிஇஜி கேம்பஸ்லேயும் பார்க்கலாம், எம்ஐடி கேம்பஸ்லேயும் பார்க்கலாம். செல்ஃப் சப்போர்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வித்தியாசம். கவர்மெண்ட் எய்டட் 3மே பக்கா காலேஜ், இதில் குத்தம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்தது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் மீதி இருக்கிற 400 காலேஜுமே ப்ரைவேட் காலேஜஸ். இதில் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, அட்டானமஸ்னால் தன்னாட்சி பெற்றது. தன்னாட்சி பெற்றது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு அவங்களே சிலபஸ் செட் பண்ணி அவங்களே கரெக்ஷனும் பண்ணி, அதுதான் அட்டானமஸ். சிம்பிளாக சொல்லப்போனால் அதுதான். அது ஒரு 150 காலேஜ் இருக்கும். 150 காலேஜ் இருக்கும். நான் அட்டானமஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட காலேஜஸ் இருக்கும். 300க்கும் மேற்பட்ட காலேஜஸ் இருக்கும். ஸோ இப்போ எதில் போய் சேரலாம் நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் தவிர்க்க வேண்டிய கல்லூரிகள் எதுன்னு நான் சொல்கிறேன் பாரு. கவர்மெண்ட் காலேஜ் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்ஸ்டியூட் கேம்பஸில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி,
யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, பாரதிதாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அது இந்த 4 போய் சேர்ந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது தவிர்த்து மீதி எல்லாமே சுமாராக தான் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பூராக இருக்கும், ரொம்பவே சுமாராக இருக்கும் சொல்கிறாங்க. இது பசங்க சொன்னது, பார்த்துக்கோங்க அது எடுக்கிறது. அடுத்து ரிஜினல் கேம்பஸ். ஃபீஸ் எல்லாம் கம்மி தான். ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு வருஷத்துக்கே 30-40 தான் வரும். ரிஜினல் கேம்பஸில் வந்து கோயம்புத்தூர் தான் பெஸ்ட்டு. மதுரையும் திருநெல்வேலியும் அவ்வளோலாம் நல்லா இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி மதுரையும் திருநெல்வேலி நல்லா இல்லை. இருந்தாலும் பசங்க அந்த ஃபீஸ் கம்மிக்காக எடுக்கிறாங்க. இது 4மே பெஸ்ட்டு, நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் எய்டடில் நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 190க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இதில் செல்ஃப் சப்போர்ட்டில் கவர்மெண்ட் எய்டில் இந்த 3மே கிடைக்கும். செல்ஃப் சப்போர்ட்டுன்னு வரும்பொழுதே 185க்கு மேலே 180க்கு மேலே இருந்தால் தான் செல்ஃப் சப்போர்ட்டும் கிடைக்குது அந்த 3 காலேஜில். இதில் அட்டானமஸ் காலேஜில் போய் சேர்றது பக்கா சேஃபு. சரிங்களா? ஏன் சேஃப்னா அவங்களே சிலபஸ் உருவாக்குறாங்க, அவங்களே வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க, அவங்களே வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்காங்கன்னா நீ பாஸ் ஆகிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதே சமயம் அட்டானமஸ் கல்லூரியில் நீ வந்து நினச்சிடக்கூடாது அவங்க பாஸ் மார்க் ஈஸியாக போட்டுருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நினச்சிட்டிங்கன்னா அதோட முட்டாள்தரம் எதுவுமே கிடையாது. நல்ல இன்ஸ்டியூஷன் அப்படி பண்ண மாட்டாங்க. அதாவது இது கண்காணிக்கிறதுக்குனே ஆடிட் பண்ணுறதுக்குனே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஆள் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த தவறெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில கல்லூரிகள் அது பண்ணுறாங்கன்னு ஒரு நியூஸ் எல்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை தெரியல. பட் இருந்தாலும் 150 காலேஜ் பக்கம் அட்டானமஸ் கல்லூரிலாம் அதில் இது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம். நம்ம என்ன லிஸ்ட் அவுட் பண்ணோம்? சமீபமாக ஒரு வீடியோ போட்டோம். டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 200 காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு பெஸ்ட்டு காலேஜ்னு ஒரு வீடியோ போட்டோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இது எல்லாம் ஓரளவுக்கு பெஸ்ட்டு காலேஜ். எல்லா கல்லூரியிலுமே AICTE அப்ரூவல் வாங்கினது தான். ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்கிட்ட அப்ரூவல் வாங்கின கல்லூரிகள் தான். அப்ரூவல் ஏன் தருவாங்க? எல்லாமே நல்லா இருந்தால் தான் தருவாங்க. அதனால் எல்லாமே வந்து குட் காலேஜ். பட் இங்கே ஒரு போட்டி இருக்குது இல்லையா, எது பெஸ்ட்டுன்னு. அதில் பார்க்கும்போது நான் சொன்ன அந்த லிஸ்ட்டு போட்டேன். 250 கல்லூரி 200 கல்லூரின்னு போட்டேன் இல்லையா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த 200 கல்லூரி பெஸ்ட்டுனா போய் படிக்கலாம். உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரி. இப்போ PHடியில் போய் எல்லோரும் படிக்க முடியாது. அந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி போய் படிக்கலாம். அதே மாதிரி முகமது சத்தாக்கு, இல்லை வந்து தனேஷ் அகமது, இல்லை வந்து ஒரு வெங்கடேஸ்வரா, இல்லை வந்து ஒரு இந்த மாதிரி காலேஜில் அந்தந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி போய் படிப்பீங்க. அதே மாதிரி சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அப்புறம் JNN, அதுக்கப்புறம் KCG, அதுக்கப்புறம் வேலம்மாள், இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் காலேஜ். அங்கே போய் படிக்கிறவங்க இதெல்லாம் அந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி. சரிங்களா? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு கட் ஆஃப் தகுந்த மாதிரி அது பிரிஞ்சிடும். அது விடுங்க, எல்லாமே நல்ல காலேஜ் தான் அட்டானமஸில். ஒரு சில காலேஜஸ் மட்டும் ஒரு 10 to 20 காலேஜஸ் பார்த்து தான் நீங்கள் சேரணும். அதை எப்படி சார் நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டால், காலேஜ் பேர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு காலேஜில் வந்து அந்த காலேஜ் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி. ஒரு காலேஜோட ஃபேக்கல்ட்டிக்கு நல்ல சம்பளம் போய் சேருதான்னு பாருங்கள். ஏன்னா ஃபேக்கல்ட்டிக்கு சரியாக சம்பளம் சேரலைன்னா அவருக்கு சரியாக சொல்லித்தர மாட்டாங்க. ஃபேக்கல்ட்டி நல்ல ஃபேக்கல்ட்டியான்னு பாருங்கள். ஃபேக்கல்ட்டி தான் மெயின் ஒரு காலேஜுக்கு. அந்த காலேஜ் எவ்வளோ ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். உண்மைத்தன்மை. அந்த காலேஜ் NBA அக்ரிடேஷன் எதாவது வாங்கியிருக்காங்க பாருங்கள். NAC அக்ரிடேஷனில் A++ஆக பாருங்கள். அந்த காலேஜ் NIRF ரேங்கிங்கில் சமீபமாக வந்திருக்கான்னு பாருங்கள். இப்படி எல்லாத்தையும் பார்க்குறது மூலயமா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்தையும் பார்க்குறது மூலயமா ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி பார்க்கும்போது அந்த 20 காலேஜஸ் வர்த்தி இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு கம்மி கட் ஆஃபாக இருக்கிறதுல நம்ம சேரலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதுவே ஒரு 300+ காலேஜ், நல்லா கேட்டுக்கோ, ஒரு 300+ காலேஜ் நான் அட்டானமஸ் காலேஜ் பெஸ்ட்டில் இதில் கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் ஒரு 100 காலேஜாவது பெஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேருக்கு நான் அட்டானமஸ் பிடிக்கிறதில்ல. இப்போ நான் சொன்ன காரணம் தான். அட்டானமஸ்னால் அவங்களே கரெக்ஷன் பண்ணி அவங்களே கொஸ்டின் சொல்லுவாங்களோ, இப்போலாம் கிடையாது. நான் அட்டானமஸ் ஃபுல்லாக அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் தான் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி அண்டர்டேக்கன், அண்ணா யூனிவர்சிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் அட்டானமஸில் படிக்கலாம், தப்பே கிடையாது. நல்ல கல்லூரியில் படி. சரியா? இதில் ஃபர்ஸ்ட்டு கல்லூரிகள் இதில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது எதனால் அப்படின்னா ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஒன்று ஃபேக்கல்ட்டி, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NBA அக்ரிடேஷன். நான் சொன்ன மாதிரி NIRF ரேங்கிங் கூட வேண்டாம். ஏன்னா அது வருஷத்துக்கு ஒரு 50-60 கல்லூரிகள் தான் வாங்குவாங்க. அது பிரச்சனை இல்லை. அதை வச்சு ஒரு கல்லூரி நல்ல கல்லூரியை முடிவு பண்ண முடியாது. NAC, அதுக்கப்புறம் அந்த கல்லூரி எவ்வளோ வருஷமாக இயங்கியிருக்கு, அந்த கல்லூரி வந்து ஃபேக்கல்ட்டி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, ஃபேக்கல்ட்டி என்ன படிச்சிருக்காங்க, ஃபேக்கல்ட்டி சரியாக சம்பளம் போகுதா, அண்ட் ஆல்சோ அந்த கல்லூரியில் சாப்பாடு நல்லா இருக்கா, ஹாஸ்டல் நல்லா இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, கிளாஸ் நல்லா இருக்கா, லேபு நல்லா இருக்கா, R&D நல்லா இருக்கா, R&D எதாவது வச்சுருக்காங்களா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். இது உங்கள் பையனோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால தான் நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். என்னன்னா பைத்தியக்கார மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கணும். இங்கே இருக்க 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் நல்ல கல்லூரி தான், குத்தமே சொல்ல முடியாது.
சரிங்களா? ஆனாலும் கட் ஆஃப் ரீதியாக அது பிரியுது. அந்த கல்லூரிக்கு இந்த கட் ஆஃப், அந்த கல்லூரிக்கு இந்த கட் ஆஃபில் போய் சேர்றது பிரியுது. ஆனால் நம்ம வந்து சேர்ற கல்லூரி ஒன்றுமே இல்லாத கல்லூரியாக மாறிடக்கூடாது. சரிங்களா? இப்போ போன வருஷம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கல்லூரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தூக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர கல்லூரி தூக்கிட்டாங்க. ஏன் அந்த கல்லூரி தூக்கிட்டாங்கன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளோ % மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு. அதில் வெறும் 10% மாணவர்கள் கீழே தான் இருக்காங்க. 10% மாணவர்கள் கூட அங்கே படிக்கலை அப்படின்னா அந்த கல்லூரியில் இருக்க மாணவர்களை மாற்றிட்டு வேறு கல்லூரிக்கு மாற்றிட்டு அந்த கல்லூரியோட இது வந்து ரத்து பண்ணிடுவாங்க. ஐ மீன் அப்ளைட்டட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அந்த கல்லூரி வந்து க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போன வருஷம் ஆச்சு, எல்லா வருஷமும் ஆகுது. இந்த வருஷம் எவ்வளோ கல்லூரி ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி கல்லூரியில் போய் நீங்கள் மாட்டிடக்கூடாது. அந்த மாதிரி கல்லூரி நேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டுபிடிக்க தேவையில்லை. நான் இப்போ சொன்ன க்ரைட்டீரியாலாம் பார்த்தா போதும். 1. 2வது வந்து நம்ம வீடியோ நம்ம சார்ந்த எல்லா யூடியூப் சேனல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். எது பெஸ்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள். மோஸ்ட்லி அதை சேர ட்ரை பண்ணுங்கள். ஒரு 200 கல்லூரி நானே சொல்லியிருக்கேன். அந்த 200 கல்லூரியில் நீங்கள் போய் கால வைங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதை தவிர்த்து போகும்போது தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏன்னா இந்த 200-250 கல்லூரிகள், 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம இன்ஸ்டியூஷனை மேலே கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக வந்து அது வந்து அந்தளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தரம் வாய்ந்த கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே சில இன்ஸ்டியூஷன்ஸ் சரியாக பண்ணுறதில்ல. அது காரணம் கேட்டிங்கன்னா தரம் குறைந்த ஃபேக்கல்ட்டி அண்ட் தரம் குறைந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தரம் குறைந்த ஒரு எஜுகேஷன். ஃபேக்கல்ட்டி சரியில்லைனாலே எஜுகேஷன் போச்சுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாள் கழித்து என்ன வரும்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து நான் அட்டானமஸ் கல்லூரியில், இப்போ அட்டானமஸ் கல்லூரினா தன்னாட்சி பெற்றது, அவங்க ரிசல்ட் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. நான் அட்டானமஸ் கல்லூரியோட ரிசல்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு tne.online.org வெப்சைட்டில் இந்த ரிசல்ட் வரும். என்ன ரிசல்ட்னா இப்போ முடிஞ்சிருக்க செமஸ்டரோட ரிசல்ட்டு, ஏப்ரல் மேயோட ரிசல்ட்டு, எவ்வளோ பேர் பாஸ் பர்சன்டேஜ், இந்த கல்லூரியில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ், எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, மொத்தமாக 4th இயர் முடி எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வரும். அதிலே பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எந்தெந்த கல்லூரிகள் மேலே இருக்குது. நல்ல கல்லூரிகள்லாம் கீழே போயிருக்கும். ஃபெயிலியர்ஸ் அதிகமாக இருப்பான். ஏன்னா நான் அட்டானமஸ் கல்லூரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே, அதனால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அட்டானமஸ் கல்லூரி அதில் வராது. அட்டானமஸ் கல்லூரி அவங்களே தானே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நான் அட்டானமஸ் கல்லூரியில் எது நல்ல கல்லூரி அதை பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் இனிமேல் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதனால் தரம் குறைந்த கல்லூரியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது சுலபமான ஒரு விஷயம். அதை நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அங்கே போய் மாட்டிக்க தேவையில்லை, நல்ல கல்லூரியில் போய் படிக்கலாம். இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நம்மளே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் உதவி கேட்டுட்ருக்கீங்க, நான் பண்ணித்தரேன், இல்லைன்னு சொல்ல. பட் நல்ல கல்லூரியில் போய் படித்து நல்ல எதிர்காலத்தை தேடிக்கோங்க. அண்டு நான் எந்த கல்லூரி மென்ஷன் பண்ணி இது நல்ல கல்லூரி இல்லைன்னு நான் சொல்லலை. 450+ காலேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா AICTE அப்ரூவல் வாங்கினது தான். எல்லா அப்ரூவலும் அவங்களுக்கு இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மாணவர்கள் அங்கே போய் சேர்ந்தால் தானே அது பூம் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃபேக்கல்ட்டி நல்லா இருந்தால் தானே அந்த கல்லூரி வளரும். அந்த ஃபேக்கல்ட்டிக்கே பணம் தர முடியலன்னா மாணவர்கள் சேர்ந்தால் தானே அவன் சம்பளம் தர முடியும். சம்பளமே தரலைன்னா ஃபேக்கல்ட்டி எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணலைன்னா எப்படி ஸ்டூடெண்ட்டோட இது இருக்கும்? இந்த மாதிரி தான் மிஸ்டேக்ஸில் போய் மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான், தவிர எந்த கல்லூரியும் நம்ம குத்த சொல்லலை. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி இதை சொல்லணும்னு நினச்சி இந்த டைமில். ஏன்னா கவுன்சிலிங் டைமில் இந்த மாதிரி வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதனால தான். தேங்க்யூ.